ஹாய் செல்ல குட்டீஸ், விஜய் டிவியில் இருக்கக்கூடிய சீரியல்களில் மக்களோட வாக்குகளின் அடிப்படையில் 2025 பெஸ்ட் ஃபேமிலி டாப் 5 சீரியல்ஸ் என்னென்ன அப்படிங்கிறதையும் அண்ட் எந்த சீரியல் எந்தெந்த இடத்த பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. ஸோ ஆரம்பிச்சிடலாமா? அண்ட் இந்த லிஸ்டில் 5வது இடத்த பிடிக்கிறது ஆகா கல்யாணம். நிறைய தாய்க்குளங்களுக்கு இந்த ஆகா கல்யாணம் சீரியல் பிடிச்சதா இருக்கு. காரணம், ஒரு அம்மாவுக்கு 3 பெண் பிள்ளைகள். ஸோ அந்த 3 பெண் பிள்ளைகளும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே வீட்டை சேர்ந்த 3 சகோதரர்களை திருமணம் செய்கிறாங்க. ஸோ அவங்களோட திருமணம் எப்படி நடக்குது, அவங்களோட திருமண வாழ்க்கையில என்னென்ன பிரச்சனைகள்லாம் சந்திக்கிறாங்க, அந்த பிரச்சனைகளை எப்படிலாம் சமாளிக்கிறாங்க அப்படிங்கிறதான் கதை. ஸோ இதுக்கு நிறைய லேடி ஃபேன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இருக்காங்க. ஸோ இந்த சீரியலுக்கு தான் 5வது இடம். அண்ட் இந்த லிஸ்ட்ல 4வது இடத்த பிடிக்கிறது மகாநதி சீரியல். ஒரு கட்டத்தில் கதைக்களம் ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ குடும்ப சீரியல்களில் முதல் இடத்துல இருந்த மகாநதி சீரியல் மொக்கையான கதைக்களம் காரணமாக இன்னைக்கு 4வது இடத்துக்கு வந்திருக்கு. ஸோ என்னதான் கதைக்களம் மொக்கையா இருந்தாலுமே இதோட நிரந்தர ரசிகர்களோட பேராதரவின் காரணமா நிறைய சீரியல்கள் இருந்துமே 4வது இடத்தை பிடிச்சிருக்கிறதுக்கே மகாநதி சீரியலுக்கு நம்ம ஒரு தனி பாராட்டை தெரிவிச்சிடணும். அண்ட் இந்த லிஸ்ட்ல 3வது இடத்தை பிடிக்கிறது சிறகடிக்க ஆசை. எந்தவித அதட்டலும் இல்லாமல் நம்ம நார்மல் லைஃப் ஸ்டைலில் ஒரு சில ஃபேமிலிலாம் நடக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு கதைக்களத்தை எடுத்துக்கிட்டு ரொம்பவே நேச்சுரலாக கொண்டுட்டு போகிறது சிறகடிக்க ஆசை சீரியலுக்கு சிறப்பு அப்படின்னு சொல்லணும். அண்ட் மெயினாக இதில் இருக்கிற நடிகர்களோட நேச்சுரலான நடிப்பு சிறகடிக்க ஆசை சீரியலோட கூடுதல் சிறப்பு அப்படின்னே சொல்லலாம். அண்ட் இந்த லிஸ்ட்ல 2nd பிளேஸ்ல இருக்கிறது பாண்டியன் ஸ்டோர் சீசன் 2. பாண்டியன் ஸ்டோர் சீசன் 1 விடவே சீசன் 2 மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்று வெற்றிகரமாக போயிட்டு இருக்கு. ஸோ அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா கதைக்களம் மற்றும் அந்த மெயினாக கதைக்களத்துக்கான கதாபாத்திரங்களோட தேர்வு. ஸோ அத்தனை பேருமே பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு கொடுத்த ரோல் கதாபாத்திரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கணக்கச்சிதமாக புரிந்திருக்கிறாங்க. அதுக்கு காரணம் அவங்களோட நடிப்பு. ஸோ நடிப்பு கரெக்டாக இருந்தால் தான் அந்த கதாபாத்திரத்துக்கு கரெக்டாக பொருந்துவாங்க. ஸோ அதனால் இவங்களோட சூப்பரான நடிப்பு பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கதாபாத்திரத்துக்குமே கரெக்டாக இருக்குது. ஸோ யாரையுமே குறை சொல்ல முடியாது. எல்லாருமே அவங்களோட ரோலில் பின்னி பெடல் எடுக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் ஃபைனலாக இந்த லிஸ்ட்டில் முதல் இடத்தையும் 2025ஓட பெஸ்ட் ஃபேமிலி சிறந்த குடும்பம் 2025 அப்படிங்கிற பட்டத்தையும் தட்டி செல்லும் சீரியல் எது அப்படின்னு பார்த்தா ஐயனார் துணை. கண்டிப்பா உண்மையிலுமே இந்த சீரியலுக்கு ஐயனார் சாமி தான் துணையா இருக்காரா என்னமோ தெரியல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டெலிகாஸ்ட் ஆன ஒரு சில மாதங்கள்லயே வேற எந்த சீரியலுக்குமே கிடைக்காத வரவேற்பு ஐயனார் துணை சீரியலுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ எந்த சீரியலுமே இதை இந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா டெலிகாஸ்ட் ஆன கொஞ்ச மாதங்கள்ல முதலிடத்தை பிடிச்சதில்லை. ஸோ அதையும் ஐயனார் துணை சீரியல் முறியடிச்சிருக்காங்க. அதுக்கு மெயின் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த 4 சகோதரர்களோட நடிப்பு திறமையை தான் நான் சொல்லுவேன். ஸோ அந்த அளவுக்கு எல்லாருமே சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்காங்க. இதில் இருக்கிற ஒவ்வொரு கதாபாத்திரங்கள் இதுவும் எல்லாருமே சூப்பராக நடிச்சிருக்காங்க. யாரையுமே குறை சொல்ல முடியாது. ஸோ ஐயனார் துணை சீரியலுக்கு இந்த வானத்தை போல படம் இருக்கு இல்லையா விஜயகாந்த், ஸோ அந்த வானத்தை போல படம் மாதிரியே பார்த்தீங்க அப்படின்னா ஐயனார் துணை சீரியலுக்குமே நிறைய மக்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பிடிச்சி போய் இன்னைக்கு ஓட்டிங்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா முதலிடத்தை வாங்கி வெற்றி வாகையும் சூடியிருக்காங்க ஐயனார் துணை சீரியல். ஸோ இந்த வெற்றிக்கு கண்டிப்பாக ஐயனார் துணை சீரியல் 100க்கு 200% தகுதியானவங்க தான். இப்போ இருக்கிற இதுக்கு அவங்களுக்கு தான் கண்டிப்பாக அந்த வெற்றி போய் சேரணும். ஸோ நான் நினச்ச மாதிரியே அவங்களுக்கு தான் அந்த வெற்றியும் கிடைச்சிருக்குது. ஸோ ஐயனார் துணை டீம் சீரியலுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்களை நாம் தெரிவிச்சிடலாம். மற்ற சீரியலுக்குமே நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சிடலாம். அண்ட் மறக்காம இந்த சீரியல்களில் எந்த சீரியல் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் மெயினாக இந்த டைட்டிலுக்கு கீழே எந்த சீரியல் பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.